போன பதிவில் மகா பெரிவா என்கின்ற ஜெகத்குருன்னு பார்த்தோம். அதாவது மகா பெரிவாளுக்கு ரொம்ப அவளோட அடியார்கள் எல்லாமே மகா பெரிவாளை எப்படி கூப்பிடுவாங்களாம் அப்படின்னா ஜெகத்குரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இன்னொரு நம்பிக்கை என்னென்னா மகா பெரிவாளோட நாக்கில், அதாவது அவர் காமாட்சி அம்மனை காஞ்சிபுரத்தில் பிரதிஷ்டை பண்ணார் இல்லையா, ஸோ அவரோட வாக்கில் அம்பிகையே இருந்து பேசுகிறதாகவும் ஒரு கருத்து இருக்குது. மேலும் பெரியவா என்ன சொல்கிறாளாம் அப்படின்னா, நம்மளோட மனசை என்ன பண்ணக்கூடாதான், அலைப்பாயாமல் இறைவன் இடம் அதை சேர்த்தோன்னா நமக்கு எப்பயுமே என்ன விஷயங்கள் கிடைக்குமா, நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1991 வருஷம் புத்த மதத்தினோட தலைவர் என்ன பண்ணுறாராம், ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா பெரிவாளை காஞ்சிபுரத்தில் பார்க்கும்போது அவரை பெரிவாளோட தரிசனம் வாங்கின பிறகு அந்த புத்த தலைவர் சொல்கிறது என்னென்னா, இந்த யுகத்தினுடைய இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய ஒரு ஞானி யாரா அப்படின்னா பெரியவா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் என்ன சொல்கிறாராம் அப்படின்னா, இயேசுவையும் பெரியவாளையும் நான் வேறையாக பார்க்கல அப்படின்னு சொல்கிறாராம். இன்னொரு மத தலைவர் காஞ்சிபுரத்தில் வரும்போது முஸ்லிம்ஸ் அந்த மெக்கா போவாங்கள்ல, மெக்கா போனால் எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும்ல, அதை நான் காஞ்சிபுரத்தில் மகா பெரிவாவோட மடத்தில் நான் அனுபவித்தேன் அப்படின்னு அவங்க இப்போ சொல்லலையா. இப்போ சொன்னால் அது கமர்ஷியல் பேஸ்டு, வேறு ஏதோ உள்நோக்கம்னு சொல்லலாம். அவர் இருந்த காலகட்டத்தில் அவங்க அப்படி சொல்லணுன்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை இல்லையா. ஸோ அப்போவே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மகா பெரிவாவை பற்றி அந்த மாதிரியான ஒரு அபிப்பிராயங்களை அவங்க கொடுக்குறாங்களாம். ஜனவரி 8 1994 மகா பெரிவா என்ன பண்ணுறாராம், சித்தி அடைகிறாராம், அதாவது இறைவன் செத்து போயிடுறாராம். அது மாதிரி மே மாதம் 20 1984 வருஷம் சுப்பிரமணியன் மகாலட்சுமி அப்படிங்கிற தம்பதிகளுக்கு சுவாமிநாதன் அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்குதான். இந்த தம்பதிகள் என்ன பண்ணுவாங்களாம், அந்த சுவாமிநாதன் அப்படிங்கிற குழந்தைய அடிக்கடி இது காஞ்சிபுரம் கூட்டின்னு போகிற வழக்கம் இருக்கான் அவங்களுக்கு. அப்படி கூப்பிட்டு போகும்போது அங்கே இருக்கிற காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெரியவா என்ன பண்ணுறாங்களாம், இந்த சுவாமிநாதன் அப்படிங்கிற குழந்தைய பார்த்து ரொம்ப வியந்து போகிறாங்களாம். அவங்க நினைக்கிறாங்களாம், ஓகே அடுத்த பீடாதிபதி யாராக இருக்க போகிறாங்க, இந்த சுவாமிநாதன் அப்படிங்கிற குழந்தை தான் நமக்கு அடுத்த பீடாதிபதியாக அடுத்த குருவாக வரப்போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது இந்த சுப்பிரமணியம் மகாலட்சுமி தம்பதிகளுக்கு வெங்கட்ராமன் அப்படின்னு ஒரு குடும்ப வக்கீல் இருக்காராம். அவர் என்ன பண்ணுறாரா, இந்த சுவாமிநாதனோட கால் ரேகையை பார்த்து இவன் பெரிய உலகமே போற்ற ஒரு சன்னியாசியாக வரத்துக்குண்டான எல்லா லட்சணங்களும் இந்த குழந்தையான சுவாமிநாதனுக்கு இருக்குது அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாராம்.